ஹலோ ஆல். இது என்னோட அசைன்மெண்ட் ஃபோர் கேரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நான் இன்ஜினியரிங்கில் என்னென்ன கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் இதோட ஆப்ஷன், இதோட ஐடியாவே. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த கிளாஸ் ரூம் செட்டப் கொண்டு வர முடியல டியூ டு சம் டெக்னிக்கல் சேலஞ்சஸ், அட் த சேம் டைம் ரெக்கார்டிங் சேலஞ்சஸ்க்கும். ஸோ மை அப்பாலஜை ஃபார் தேட். ஸோ நான் குவிக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட ப்ரெசன்டேஷன். ஸோ இது வந்து அபவுட் மீ ஒரு சின்ன கிளிம்ஸ். ஸோ என் பேர் ஆர் கோபி கிருஷ்ணா. ஸோ என்னோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிபிஏ, எம்பிஏ, எம்எஸ்சி ஐடி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதான் கைண்ட் ஆஃப் என்னோட கெரியர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே அந்த தெளிவு இல்லை. ஸோ நான் மெயினாக வந்து கெரியர் கவுன்சிலிங் ஏன் வந்தேன்னா, நான் கஷ்டப்பட்ட மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ மீன் எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிறது கஷ்டம்லாம் கிடையாது, ஃப்ராங்காக சொல்ல போனால். ஓகேங்களா, நான் நல்லா படிச்சுன்னா என்னை டாக்டராக கூட ஆக்கியிருக்கலாம் வீட்டில். ஏன்னா அந்த எல்லா வீட்லேயும் அப்படி தானே, நல்லா படிக்கிற பசங்க நிறையா காசு இருந்துச்சுன்னா டாக்டர் போவாங்க, இல்லாட்டி சரி சப்போஸ் சரியாக படிக்கலன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போவாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு மாறும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். பட் என்னன்னா எனக்கு வந்து எஜுகேஷன் பிடிக்கும். பட் த ப்ராப்ளம் இஸ் ஸ்கூல் டைம்லையும் சரி, காலேஜ் டைம்லையும் சரி, நான் நிறைய ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் டு சே, நான் பிபிஏ எம்பிஏலாம் எடுத்தேன்னா ஒரு பாயிண்ட்லாம் ஐ ரியலி வாண்டட் டு டூ அ பிஸ்னஸ். ஐ வாண்ட் டு கோ இன்டு ஆண்டர்பிரினர்ஷிப். பட் எனக்கு அப்போ அவ்வளோ வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் டு சே காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ்க்குமே அவ்வளோ கிடையாது. பட் இப்போ நிறையவே அவேர்னஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிபிஏ எம்பிஏ படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எம்எஸ்சி ஐடி படித்தேன். அதுவுமே எதுக்குன்னா, என்னதான் நான் பிஸ்னஸ் ஃபீல்டில் போனாலுமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து டெக்னாலஜி நிறைய டாமினேட் ஆக ஆரம்பிச்சிச்சு பிஸ்னஸஸில். ஸோ அப்போ வந்து நான் அதை வந்து கிராக் டவுன் பண்ணோன்னா ஒரு டிகிரி தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஸோ அதனால நான் படித்தேன். ஸோ இதுதான் என்னோட எஜுகேஷன். அதே மாதிரி ஸ்கூலில் வந்து ஐ எம் நாட் ஸோ ஐ மீன் லைக் ரொம்ப 90% 100% எடுக்கிற மாதிரி பையன்லாம் இல்லை, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் அகெயின் எனக்கு வந்து காலேஜை விட நான் வந்து ஸ்கூல் ஐ மீன் அந்த எஜுகேஷன் தான் எனக்கு ஒரு இன்னுமே ஒரு கோவம் இருக்கு. ஏன்னா எல்லாமே புக்லேயே படித்தான், எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. பட் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரே இல்லை எனக்கு. அப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராக்டிகல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த உட்காந்து புக்கை படித்து அதில் இருக்கிற மாதிரியே ஆன்சர்ஸ் எழுதுறதுல தான் எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இது இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு, ஐ மீன் ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு. பட் இன்னுமே அது சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தெரில நம்ம கண்ட்ரியில் அட்லீஸ்ட். பட் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் ப்ராக்டிகல்ஸாக தான் இருக்குது. ஸோ யா, ஸோ என்னால் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினச்சேன். ஸோ அட்லீஸ்ட் இன்னும் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பசங்களுக்கு ஷேர் பண்ணலாம், ஐடியாலஜியை ஷேர் பண்ணலாம். ஸோ தட் நான் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படாமல் கொஞ்சம் ஈஸியாக போகலாமே. லைக் சி எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்பில் ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க அவங்களோட சொல்யூஷன்ஸை. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இனிஷியலாக மேபி லைக் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு புஷ் கொடுத்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியாலாம் வந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐ எம் ரைட் இன்டு ஐடி 10+ இயர்ஸ் இன்னும் டேட்டா அனாலிட்டிக்ஸில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து கேரியர் கன்சல்டிங் அண்ட் ஸ்டூடெண்ட் மென்டர்ஷிப் எப்படி பெஸ்ட் வேல பண்ண முடியுமோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் பண்ணுவேன்னு இல்லை, எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ, லைக் ரியல் டைமாக ஜாப்ல எப்படி இருக்கும் லைஃப், ஸோ அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க படித்து முடிச்சுட்டா போதும் அப்படிம்பாங்க. நம்ம வீட்லேயுமே அப்படி தான் சொல்லுவாங்க, 10th முடிச்சிரு எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படிம்பாங்க. அப்புறம் 12th வரும், 12th முடிச்சிரு எல்லாம் சால்வ் ஆகிடும்பாங்க. பட் இட்ஸ் அ ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுதான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு என்னால் பெட்டராக பண்ண முடியும். ஸோ வாட் ஆஃப்டர் 12th இல்லை 10th ஸ்டாண்டர்ட், வாட் ஆஃப்டர் 10th இப்படி தான் இருக்குது நிறைய பேர் வீட்டில். இது அப்போவுமே அப்படி தான் இருந்துச்சு, எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் இருந்துச்சு, இப்போவுமே அப்படி தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன. ஸோ ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட்ஸும் தனியாக உட்காந்த ஒரு சைடில் அழுதுட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், பேரண்ட்ஸ் ஒரு சைடு வந்து அப்பா அம்மா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் பிளேம் பண்ணிடுறது. ஸோ அது சொல்யூஷன் கண்டிப்பாக ஆக போகிறது இல்லை. ஏன்னா இந்த ப்ராப்ளம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை. எவ்வளோ இந்தியன்ஸ் வந்து ஃபாரின் மைக்ரேட் ஆகி அங்கே போய் அவங்க பசங்களாக இருக்காங்க. ஸோ இந்த அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் பையன் டாக்டர் தான் சொல்லுவாங்க, பசங்களை கேட்டால் டாக்டர் பிடிக்கவே பிடிக்காது, அவங்க வேற ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இந்தியன் மென்டாலிட்டிங்கிறத விட ஒரு பேரண்டியல் மென்டாலிட்டி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து ஸோ
பேசிக்லி இப்போ நம்ம இன்ஜினியரிங்கை பற்றி பேசுகிறோம். இன்ஜினியரிங்னாலே என்ன சொல்லணும்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு வேலை ஒரு படிப்பு படிக்கிறீங்கன்னா அது வந்து எப்படி மார்க்கெட்டில் என்ன ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகுது. ஓகேவா? இது வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, ஆண்டர்பிரினர்ஷிப்லையுமே இதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சும்மா எல்லாருமே ஸ்டார்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் ரன் பண்ணக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, நான் ஒரு ஒன்று சொசைட்டியில் விற்க போகிறேன், இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன், அது எப்படி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுது. ஸோ அந்த நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்ப்போம். நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி சால்வ் பண்ணாங்க, எப்படி அது ஒரு பெரிய பிஸ்னஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாங்க நம்ம பார்ப்போம் போக போக எப்படின்னு. சரிங்களா? ஸோ இதே தான் சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த கனவு உலகத்துங்கிறத விட கனவு காணுங்கள் தப்பு இல்லை, பட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோங்கிறது தான் விஷயம். இனிமே வந்து நான் வந்து ஒரு சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு. இனிமே என் டீமில் வந்து ஃப்ரெஷர்ஸ் காலேஜ் பாஸ்ட் அவுட்லாம் எடுத்துட்டு இருக்கேன். பட் அவங்க கிட்டலாம் பேசின வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, அவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இருக்கு, பட் ரியல் ஹேண்ட்ஸ் ஆன் கிடையாது. ஸோ கற்றுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கற்றுக்குறாங்க. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கற்றுக்கிறதுக்கு கூட ரெடி இல்லை. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நாங்கள் படிச்சிட்டோம் அவ்வளோதான். இல்லை, அது இல்லை. அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் படித்ததை எங்கேயாச்சும் அப்ளை பண்ணி யூ சி தி அவுட்புட். ஸோ நீங்கள் படித்து வச்சுருக்கேன் எனக்கு நாலேஜ் இருக்குன்னா அது வேஸ்ட்டு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதான் சொல்ல வரேன். இப்போ ஸ்கூல் வெர்சஸ் காலேஜ். ஓகே, ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ராக்கெட் வச்சுருப்பேன். காலேஜுங்கிறது வந்து நம்ம இளைய தளபதி விஜய் வந்து ஃபைட்டர் ஜெட் விட்றாரு. ஓகேவா? அந்த பேப்பர் பிளேனே ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக நினைச்சுக்கோங்க. ஸ்கூலுங்கிறது என்ன சொல்லி தருவாங்கன்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ப்ராக்டிக்கலாக இல்லை. பட் அட்லீஸ்ட் இன் புக்ஸில் நீங்கள் படிப்பீங்க ஒரு ஃப்ளைட் எப்படி பறக்குது அப்படின்னு. ஓகேவா? பட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேனாட் பிகம் அ ஃபைட்டர் பைலட். ஐ மீன் ஃபைட்டர் ஜெட் ஒரு பைலட்டாவோ இல்லை ஃபைட்டர் ஜெட் டிசைன் பண்ண ஒரு இன்ஜினியராகவோ உங்களால் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி படித்தது தியரட்டிக்கலாக மட்டும் நிற்காம ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் படிக்கணும். படித்த அப்புறம் தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக படித்து தான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் அந்த பொசிஷனில் தயவு செஞ்சு உனக்கு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு டீம் மேனேஜராக இருக்கேன். வர பசங்களை என்ன தம்ம நினைக்கிறாங்க, எங்களுக்கு ட்ரைனிங்கே இல்லை இந்த கம்பெனியில், ட்ரைனிங்கே இல்லை இந்த கம்பெனியில். அப்படி கிடையாது விஷயம். அந்த காலம்லாம் போயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் ஐடி கம்பெனிஸில் ட்ரைனிங் கொடுத்தாங்க மேண்டேட்ரியா. எதனாலனா அப்போ ஐடி பூமில் இருந்துச்சு, புது இண்டஸ்ட்ரி. ஸோ கம்பெனிஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. கம்பெனிஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னா அவங்க எஜுகேஷனோ ட்ரைனிங்கோ ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் எம்ப்ளாயிஸ்க்கு. அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூவ் ஆகும்னு ஒரு நீடு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. உங்களுக்கே தெரியும் என்னென்னமோ வந்துச்சு. ஆட்டோமேஷன்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இன்னும் போக போக ஜெனரேட்டிவ் ஏஐ, ஒரு ஏஐ இன்னொரு ஏஐ கிரியேட் பண்ணுது. அந்த லெவலில் இருக்கிறப்போ வந்து நோபடி ஹாஸ் காட் டைம் சிட் டவுன் அண்ட் ட்ரெயின் யூ. ஓகேங்களா? இதுதான் ப்ராப்ளம். இங்கே ஸ்கூலில் வந்து தியரட்டிக்கலாக சொல்லி தராங்க, அங்கேருந்து காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கு வந்தால் அந்த பையனால் கிளாஸில் ஏஞ்சி நின்று ஒரு ப்ரெசன்டேஷன் கூட பண்ண முடியல. இன்னைக்கு அதுதான் சோகமான விஷயம். இனிமே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வேலை செய்கிற இன்டர்ன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜூனியர்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து ஸ்கூல் காலேஜ் மாதிரி நோட்ஸ் எடுங்க, தப்பு இல்லை. ஓகேவா? புக்கில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பையன் சொல்றான், கடந்த ஒரு வருஷமா என்னடா வேலை பண்ணுன்னு கூப்பிட்டு கேட்டா, ஒரு வருஷமா நான் ஒரு மாசமா நான் படிச்சுட்டு இருந்தேன். கம்பெனி திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு, இவன் ஒரு மாசமா படிச்சேன்னா நான் எதுக்கு உனக்கு வேஸ்டா சம்பளம் கொடுக்குறேன். இதே அந்த இடத்துல வந்து ஒரு பையன் வந்து ஆன் தி ஜாபோ ஏதோ கத்துக்கிட்டு, இல்ல கத்துக்கிட்டதை தப்பு தப்பாச்சும் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இது வந்து லாங் டேர்ம் இப்படி சால்வ், அது ரியலா சால்வ் பண்ணுதோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியோட வந்திருந்தானா கம்பெனி வந்து இந்நேரம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். யாருக்கு தெரியும், ஹைக்கும் கொடுத்துருக்கலாம், பெர்மனண்ட்டும் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருக்கு. நோட்ஸ் எடுங்க, எழுதுறது நல்லதுதான், பட் ஆல்வேஸ் ட்ரை டு அப்ளை தட். ஸோ அதை தான் இங்கே சொல்லுவேன், ஸ்கூல் வெர்சஸ் காலேஜ்னு. இனிமேல் நான் ஒத்துக்கிறேன், ஸ்கூல்ஸில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியல, ஏன்னா நம்மளோட சிலபஸ் டிசைன் அப்படி இருக்கு, சில டேர்ம் ரூல்ஸ் அண்ட் ஸ்கூல் ரூல்ஸ்லாம் அப்படி இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஸ்கூல் இல்லாட்டி காலேஜ் படிக்கிறப்ப எப்படி இருக்கணும்னா, உங்களை காலேஜ் ஸ்டடிஸ் வந்து ப்ராக்டிக்கலாக ஓரளவுக்கு இருக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஸோ தட் நீங்கள் ரியல் டைம் ஜாபுக்கு போகிறப்போ ப்ராக்டிக்கலாக எஃபிஷியண்டாக பண்ண முடியுதோ இல்லையோ, பட் யூ ஷுட் ஹேவ் தட் ஓப்பன் மைண்ட்னஸ், ஒரு
அந்த மைண்ட் செட் டு டூ தட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லா ஜாப்ஸ்க்குமே, எனி கோர்ஸ் ஃபார் தட் மேட்டர், இன்ஜினியரிங் ஆர் நான் இன்ஜினியரிங், மெடிக்கல் ஆர் நான் மெடிக்கல், எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தாங்க. இனிமேல் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அது விஷயமே கிடையாது. ஏன்னா நாலேஜ் வந்து ஏஐஎம்எல் வந்துடுச்சு. ஏஐஎம்எலுக்கு இல்லாத நாலேஜா நமக்கு இருந்துற போகுது சொல்லுங்க bro. ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற நாலேஜ் நீ போட்டாலே வந்துடும். அவங்களுக்கு அது தேவையில்லை. இண்டஸ்ட்ரி நீட்ஸ் டூவர்ஸ், நாட் தி நாலேஜபிள் பர்சன், டு பி ஹானஸ்ட். நீங்க நாலேஜபிள் அண்ட் டூவரா இருந்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதேதான். இப்போ இன்ஜினியரிங் வந்து நம்ம ஊர் சொன்ன மாதிரி தான். ஸ்கூல் காலேஜ், அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸை விட ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்கச்சக்கமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்ஜினியரிங் தான். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் தே ட்ரை ஃபார் மெடிக்கல், கிடைக்கல இன்ஜினியரிங், அவ்வளோதான். நான் ஆர்ட்ஸ் எல்லாம் போனால் ஒரு தப்பான விஷயம், ஒரு டேபும்பாங்க, ஒரு தவறுதலான ஒரு மனது அது இன்னுமே இருக்கு. ஸோ அப்போ இன்ஜினியரிங் போகிறப்போ, இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 லட்சமும் கொடுத்து படிக்கலாம், 20 lakhsல படிக்கலாம், 40 lakhsல படிக்கலாம், 1 crore படிக்கலாம், எல்லா ரேஞ்சஸும் இருக்கு. பட் நீங்கள் என்னதான் படித்தாலும் நான் சொன்ன மாதிரி கடைசியாக நீங்கள் என்ன மாதிரி ஒரு அவுட்புட்டாக வரீங்கிறது பொறுத்து தான். நான் வந்து 5 லட்சம் 10 லட்சம் ஏன் ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப்பில் படித்து ஃபாரின் போய் நல்லா ஃப்ளரிஷ் ஆகி கம்பெனி ஆரம்பித்தவங்களும் எனக்கு தெரியும் பர்சனலாக. எவ்வளோ லேக்ஸ், லைக் 40 lakhs 50. எனக்கு இன்னுமே இன்ஜினியரிங் காலேஜ், எனக்கு ஒரு ஃபேமஸ் சென்னையில் ஒரு ஃபேமஸ் இன்ஜினியர் ஏஎம்எல் கோர்ஸ்னு சொல்லிட்டு 4 வருஷம் கோர்ஸு 40 lakhs கொடுத்து படிச்சுட்டு தேர்ட் இயரில் இருக்காங்க பசங்க. 4th year போயிட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் சென்னையில் இருக்கிற காலேஜ், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்குது அந்த காலேஜில் பசங்களே அப்படி இருக்காங்க. ஸோ அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எடுப்பாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கடைசியில என் பையன் எப்படி சொல்றான்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும். காலேஜும் போய் கேட்க முடியாது. காலேஜ் என்ன சொல்லுவாங்க, படிக்க வைக்கிறோம், அதுதான் மார்க் இருக்கான், அவங்கதான் அதுதான். நீங்கள் காலேஜ் அகைன்ஸ்டாக போய் ஃபைட் பண்ணவே முடியாது. நம்ம என்ன கண்டுபிடிக்கும், நம்ம தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் லோன்ஸ் இருக்கு. பட் அகைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல உட்காந்து பண்றது வந்து இப்போ வந்து இன்னும் 1 monthல காலேஜ் சேரணும், அது முன்னாடி பண்ண போறேன்னா சாரி, திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். நீங்க ரெடியா கேஷ் வச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய மார்க்ஸ் இருக்கு, வேணுங்கிற ஃபீஸ் கட்ட முடியும்னால அந்த மாதிரினா நீங்க அப்படி பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து வெல் ஹைடா பிளான் பண்ணணும். சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, கவர்மெண்டே கொடுக்குறாங்க. கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, மெரிட் பேஸ்டு இருக்கு, ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கேர்ள்ஸ் இருக்கு, பேங்க் லோன்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா பசங்களாம் பேங்க் லோன் தான் இனிமேல் எடுத்து படிக்கணும். பேரண்ட்ஸ் ப்ளீஸ், நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ மீன் உங்களோட பசங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேங்க் லோனுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், ப்ரொவைடர் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா. நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்ல இன்ஃப்ளூயன்ஸில் லோனே எடுக்காது எதுவும் எடுக்காதீங்கன்னு. ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லெவல் ஆச்சும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வர வைக்கணும்னா பேங்க் லோன் ஸ்டார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் 100% லோன் அவங்க தலையில கூட தள்ள வேண்டாம். மேபி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லிடுங்க, நான் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணேன், நீ இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி தட்ஸ் ஹவ் தே வில் ஐ மீன் இது வந்து ரியல் லைஃப் ஒரு லெசன் அவங்களுக்கு. ஸோ தட் ரியல் டைமாக கற்றுப்பாங்க, மணி மேனேஜ் கற்றுப்பாங்க, எப்படி பண்ணணும்னு, எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஒர்க் ஆகுது, நம்ம ஊர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, லோன் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது. இதே மாதிரி சரி ஓகே இப்போ எஜுகேஷன் லோன் எடுத்தாச்சு, நாளைக்கு வேற மாதிரி லோன் எடுத்தா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, சரி அப்படி போய் ஒரு தப்பான ஒரு லோன்ல மாட்டிக்கிட்டோம்னா எப்படி வந்து எக்ஸிட் பிளான் பண்றது, எப்படி எக்ஸிட் பண்ணலாம் சேஃபா. ஸோ அதெல்லாம் கற்றுப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது பெட்டர். எதுவுமே தெரியாம நம்ம பே பண்ணிட்டோம்னா அதுதான் என்ன ஆகுது, அவங்களுக்கு 12th காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரப்பையும் யாராச்சும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங்னா நான் சொன்னாலே இன்ஜினியரிங் வந்து எவ்வளோ இன்ஜினியரிங் இருக்கு, என்னாலுமே ஞாபகம் முடிச்சுங்களே. இன்ஃபேக்ட் டு சே ஏஐஎம்எல்ல டைப் பண்ணாலுமே கரெக்ட் ஆன்சர்ஸ் வராது, அவ்வளோ இருக்கு. பட் என்னன்னா நம்ம ரியல் டைம் பெர்ஸ்பெக்டிவ்னு வரப்போ டிஃப்ரெண்ட். அது நான் என்னன்னு சொல்றேன், நம்ம பார்க்கறது என்னன்னா we are very much influenced with media nowadays. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்னா எப்படி இருக்கும், டிவியில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக காட்டுவாங்க, காமெடியாக காட்டுவாங்க. சரிங்களா. படத்தில் நம்ம காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இன்ஜினியராக எடுப்பாரு. பட் அவர் ரியல் டைம் ஐ மீன் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாருன்னு காட்ட மாட்டாங்க படத்தில். அவரு என்ன பண்ணுவார், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றுவார், ஆஃபீஸில் ஏதாவது சண்டை போட்டுப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவாங்க, அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. இன்னைக்குமே வந்து அந்த வந்து ரியல் டைமாக சில படம் எடுக்க ஒத்துக்கிறேன்.
எஸ்பெஷலி இங்கிலீஷ் மூவிஸ்லாம் சில இது இருக்குது உண்மையாகவே வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அது மாதிரிலாம் ரியல் டைம் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நான் பாராட்டுறேன். பட் நான் சொல்றேன், இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகேவா? இன்ஜினியரிங்கே எடுத்தோன்னா தனுஷ் சொன்னாருன்னு எடுக்கக்கூடாது. தனுஷ் இஸ் அன் ஆக்ட். ஒரு படத்தில் ஒரு இன்ஜினியராக வேலை செய்வார் காட்டுவாங்க, ஒரு சைடில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக காட்டுவாங்க, இது மாதிரி காட்டுவாங்க. ஸோ பட் அந்த வேலையை மட்டும் கரெக்டாக இன்ஸ்பயர் எடுத்து கரெக்ட் இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மீடியா வேர்ல்டு இன்ஸ்பிரேஷன். நம்ம ரியல் டைம் இன்ஸ்பிரேஷன் பார்ப்போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ரியல் இன்ஸ்பிரேஷன்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நேம்ஸ் நான் போடக்கூடாது தான் நினைச்சேன், பட் ஸ்டில் சேஃபர் சைடு போட்டுட்டேன். மிஸ்ஸஸ் ராம் கிருபானந்தன் அவங்க பார்த்தீங்கன்னா, அப்புறம் மிஸ்டர் வேலுசாமியார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேபி பார்த்துருக்கலாம், சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா. ஸோ ராம்கிருபா ஆனந்தன் அவங்க பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் தி பிரெயின் பிஹைண்ட் தி டிசைன் ஆஃப் தி தார் வெஹிக்கிள். தார் மட்டும் இல்லை, தெர் ஆர் அதர் வெஹிக்கிள்ஸ் இன் மஹிந்திரா, பட் ஒன் famously known well known vehicle for a design is Thar. Okay, and she is a mechanical engineer. ஸோ அதே மாதிரி நம்ம ஊரில் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருந்துச்சு. அட்லீஸ்ட் நான் படிக்க இப்போ எப்படின்னு தெரியல. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசங்க மட்டும்தான் இருப்பாங்க. இல்லாட்டி ஒரே ஒரு பொண்ணுங்க இல்லை 2 பொண்ணுங்க இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு பொண்ணு 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்துட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் QA டெஸ்டிங்கில் இருப்பாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஜாப் போடுவாங்க. இப்போ மாறி இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஹோசூர் சைடில் ஓலா அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆல் விமன் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லாம் கொண்டு வராங்க. அது ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அது ஜாஸ்தி ஆகணும். ஓகேங்களா? பட் இவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாயின் பண்ண டைம்லலாம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிளாஸில் ஒரு விமன் தான் இருப்பான். அப்படி தான் இருந்திருக்கு. ஓகேவா? பட் பாருங்க, இன்னைக்கு தாருங்கிறது அவ்வளோ ஒரு ஃபேமஸான கார் இந்தியாவில். அட்லீஸ்ட் எவ்வளோ டியூரபிளான கார், எவ்வளோ ஸ்டர்டியான பில்ட் எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு ட்ரீம் கார். அதை டிசைன் பண்ணது இவங்க தான். அப்போ பார்த்துக்கோங்க என்ன மாதிரி படிச்சுட்டு என்ன மாதிரி ஒரு டெடிக்கேஷனோட அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க இத்தனை வருஷமா. ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து உங்களை கார் டிசைன் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் உட்கார வைக்கிறான், அவங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எத்தனை சைக்கிள்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் பார்த்துருக்கணும், எவ்வளோ சேலஞ்சஸ் பார்த்துருக்கணும் அவங்க லைஃப்பில். ஒர்க்கில் எவ்வளோ சேலஞ்ச் வந்துருக்கணும், எவ்வளோ காம்படிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஒரே கம்பெனியில் எத்தனை வருஷம் அவங்க அந்த ரிலையபிலிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெரிய கம்பெனியில் நீங்கள் டாப் லேடர் க்ரோ ஆகணும்னா அவங்க உங்களை நம்பணும். உங்களை நம்பி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க, அது நீ நம்பிக்கையாக பண்ணாதான் உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி தான் மிஸ்டர் வேலுசாமி. அவரும் பார்த்தீங்கன்னா சதர்ன் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் அந்த பிரசிடெண்ட்டாக இருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஹெட்டிங் தட் யூனிட். எஸ்பெஷலி XUV 700 கார் ப்ரொடக்ஷன் டெலிவரிலாம் இவரு தான் வந்து ஹெட் பண்ணாரு அந்த டீமை. அந்த வீடியோஸ்லாம் நிறையா யூடியூப்ல இருக்கு. ரொம்ப இன்ஸ்பயர்டு என்னோட ஒன் ஆஃப் தி இன்ஸ்பயர்ட் பர்சனாலிட்டியாடா. அவர் கீழே ஒரு டீம் இருக்கு. ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்கு XUV 700ல, அதில் எலக்ட்ரானிக்ஸ்க்குன்னு ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அவ்வளோ, அதாவது யூடியூப்ல போட்டிருக்காங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்குமே பத்தல, அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. அவரு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் அவரு தான், அவர் எக்ஸ்பர்ட். கார் சஸ்பென்ஷன், அந்த சஸ்பென்ஷனை எப்படி டிசைன் பண்ணிடுறாங்க ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் ரோட்ஸ்க்கு, அதுவும் இந்த மாதிரி XUV 700ல அந்த மாதிரி ஒரு சீம்லெஸ் டிரைவ், எப்படி ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து டிசைன் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி கார். அதே மாதிரி அவரோட கீழே இருக்க டீம் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஜெண்டர்லாம் லைக் விமன்ஸும் இருக்காங்க, மென்ஸும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க, அவ்வளோ கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள. ஸோ அது வந்து அதுவும் சொல்றேன், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா நீங்கள் பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதோ யூ ஆர் டெக்னிக்கல் பர்சன், ஓகேவா, பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும். அப்போ யோசிச்சு பாருங்க இவருக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுதான், இது மாதிரி பேசணும்னா ஃபுல் டே பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால ஐ வில் ஸ்டாப் தி ரியல் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த ரியல் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தாங்க நிறைய படிங்க, ரியல் டைம் ஸ்டோரிஸ் படிங்க, ஆன்லைனில் படிங்க, பாட்காஸ்ட் கேளுங்க. பாட்காஸ்ட் கேட்கணும்னு இல்லை, நீங்கள் யூஸ் பண்ண யூடியூப்லேயே உங்களோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இது போங்க. உங்களோட அலர்ட்ஸ்லாம் இதை நோக்கி செட் பண்ணுங்க, ரியல் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னா மேபி இந்தியாவில் அவ்வளோ இல்லைன்னு சொல்லலாம். பட் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் யாரெல்லாம் இருந்தாங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ அப்படியே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம்
என்ன அதுக்கு என்ன படிக்கணும் எப்படி பண்ணணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மோர் டைம். அண்ட் தென் யா ஃபைனலி கேரியர்ஸ் இன் இன்ஜினியரிங். ஸோ ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டாமினண்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் டாமினன்ட் எது, ஃபிசிக்ஸ் டாமினன்ட் எது, கெமிஸ்ட்ரி டாமினன்ட், பயாலஜி டாமினன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேத்ஸ் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா யூ கேன் கன்சிடர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி போகலாம், இசிஇ போகலாம், ட்ரிபிள் இ போகலாம். இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்லேயே இருக்குது, அது போகலாம். இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், ஏஐஎம்எல், டேட்டா சயின்ஸ். ஏன்னா டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டாங்கிறப்போ யூ நீட் டு ஹேவ் தட் மேத்தமெட்டிக்கல் கொஷன். அது இருந்துச்சுன்னா யூ கேன் ரியல் எக்ஸல். ஸோ ஃபிசிக்ஸ் உங்களுக்கு நல்லா வரும் அந்த மாதிரி யூ கேன் கன்சிடர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகலாம், ஏரோநாட்டிக்கல் போகலாம், ஆட்டோமொபைல் போகலாம், இல்லை சிவில் போகலாம், ஏரோஸ்பேஸ் போகலாம், மெரைன் போகலாம், மெட்டலாஜிக்கல் போகலாம். ஸோ அதுதான் சொல்றேன், நீங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று போச்சுன்னா அதில் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு ஒருத்தர் பார்த்துட்டு ரியல் டைம் ஹீரோவாக இருக்கணும், மீடியா ஹீரோவாக இருக்கணும். ரியல் டைம் ஹீரோ யாருன்னு பார்த்துட்டு, அப்படி இல்லையா மீடியா ஹீரோ கூட நீங்கள் ஓகே ஒருத்தரை பார்த்துட்டு அதில் யார் ரியல் டைமில் ஹீரோவாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்கள பற்றி படிங்க, அவங்க எப்படி படித்தாங்க. இப்போலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அவங்க ரொம்ப ஈஸி. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி டாமினா கெமிக்கல் இன்ஜினியரிங் போகலாம், இல்லை ஃபுட் டெக்னாலஜி போகலாம், ஃபார்மா போகலாம், பாலிமர் டெக்னாலஜி இருக்கலாம், இல்லை செராமிக் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்கலாம். அதே மாதிரி பயாலஜிக்கு இருக்குது, பயோடெக், பயோமெடிக்கல் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பயோ, அக்ரிகல்ச்சர், டெய்ரி இருக்குது, மெடிக்கல் இருக்குது. ஸோ இதை பற்றி அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதை பற்றி. ஆன்லைனில், ஆஃப்லைனில், இல்லை சீனியர்ஸ் கிட்ட பேசுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை மட்டும் நீங்கள் கொண்டு வர வச்சுட்டீங்கன்னா அதுதான் அங்கே ஃபஸ்ட்டு ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் வில் பிகம் அ பிக் ஃபயர். அந்த ஸ்பார்க் கொண்டு வரணும், இன்ஸ்பிரேஷன். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஓகே, கேரியர் லேண்ட்ஸ்கேப்பிங். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல என்னென்ன கேரியர் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல எது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக அதே ஏற்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ எலக்ட்ரானிக் படிச்சிங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம், எந்த கம்பெனிஸில் கிடைக்கும் வேலை, ப்ரைவேட்டில், கவர்மெண்ட்டில், இல்லை நீங்கள் செல்ஃபாக ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை அதுலேயே ரிசர்ச்சில் போடணுமா, ஃபர்தராக அதை பார்க்க போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் சென்ட்ரல் ஜாப்ஸ் இருக்குது, இஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேயும் இருக்குது. ப்ரைவேட் பார்க்கலாம், நிறைய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் நமக்கு நிறைய தெரியும் இருக்குது, குவால்காம் இருக்குது. அண்ட் ப்ரைவேட் ஸ்டார்ட் அப்ஸும் இருக்குது, ஐஓடி, ஐஇடின்னு. அதே மாதிரி தான் ஒரு நீங்கள் எல்லாமே இது பார்த்துக்கலாம். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன், நீங்கள் தயவு செஞ்சு இது டைம் எடுத்து ஒவ்வொன்றா போய் பாருங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் இன்ஜினியரிங் படித்தவனும் ஐடி கோடிங் ஜாப்ஸ் போகலாம். நம்ம ஊரில் மெக்கானிக்கல் படித்தவங்களும் போகலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸும் போகலாம். என் ஃப்ரெண்டு பயோடெக் படிச்சுட்டு ஐடியில் இருக்காரு ரொம்ப வருஷமா. ஸோ அது என்னன்னு தெரியல, இன்ஜினியரிங்னா ஐடியில் போயிடலாம். ஸோ அதனால தான் ஐடி, ஐ திங்க் ஐடி பிகம் மோர் வல்னரபிள் டு ஜாப் லாசஸ்ங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வென் யூ ஆர் டிசைடிங் இட், ஐ மீன் அதே மாதிரி ஒரே ஜாப்ல 10 வருஷம் உட்கார்றதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்ட் அப்படி புதுசு, இல்லாட்டி பேர்ன் அவுட் வந்துடும். பேர்ன் அவுட் வந்தால் டிப்ரெஷனில் போயிடுவாங்க. டிப்ரெஷனில் போனீங்கன்னா யூ கேன் நாட் டூ எனிதிங். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் என்னவோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டு போனோன்னா உங்களுக்கு பண்ண முடியுதோ இல்லையா, அட்லீஸ்ட் யூ கேன் in between somewhere you can do the things that you are doing, I mean change the things that you are doing, but still remain in that as an expert for very long time. ஸோ அதுதான் நிறைய விஷயம் நம்ம தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். மற்றவங்க நமக்கு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணது ஸ்கூல் காலேஜ், ஸ்கூலோட போய்டும் மோஸ்ட்லி. காலேஜில் வந்து நீ படித்தா படி, இல்லை படிக்காத போகணும், நிறையா காலேஜஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே செக்டார் வைஸ், ஐ மீன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம், ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ், அதாவது புதுசாக ஃபீல்டு வருதுல அதுக்குள்ளேயும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூ கேன் பெனிட்ரேட் ரிசர்ச் ஃபார்ம்ஸ். அதாவது ரிசர்ச், அதாவது ஃபர்தராக ரிசர்ச் ஆர்என்டி பண்ணுறதுக்குன்னே கம்பெனிஸ் திஸ் யூ கேன் ஆல்சோ ஜாயின் த மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸாக தான் இருக்கும். ப்ரைவேட் வந்து இந்தியாவில் அவ்வளோ இல்லை, பட் இன் அப்ராட் கண்ட்ரீஸ் if you are getting funding and scholarship you can definitely do. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்சைட் மாதிரி கொடுத்துருக்கேன். Inc42ங்கிற ஒரு கம்பெனிலேருந்து தே ஆர் இன்டு ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச். அவங்க இந்த மாதிரி இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இப்போ இசிஇ, ட்ரிபிள்இலாம் படிக்கிறீங்கன்னா, ஐ மீன் இன்ஜினியரிங்கில் இருக்கிற எல்லா இடத்தையும் என்னால் எடுத்து போட முடியாததுனால ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம் போட்டிருக்கேன். இசிஇலாம் எடுக்கிறாங்கன்னா செமிகண்டக்டரோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு.
இப்போ நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வந்து இவ்வளோ நாள் ப்ரைவேஷ் ஆனது ஐடினால, விச் சாஃப்ட்வேர். இப்போ என்ன ஆகுது, அடுத்தது மேனுஃபேக்சரிங் தான். எஸ்பெஷலி ஓகே சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் எதை ரன் பண்ண போகுது, அது செமி கண்டக்டர்ஸ் வந்து. இன்னைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல, கோவிட் டைம்ல நிறைய கார்ஸ் வந்து சப்ளை இல்லாமல் போச்சு, டிமாண்ட் இருந்துச்சு. ஏன்னா செமிகண்டக்டர்ஸ் அவங்களால பண்ண முடியல. செமிகண்டக்டர்ஸ் வர வேண்டியது கோவிட்னால, லாக்டவுன்னால நிறைய அப்படியே ஷட் டவுன் ஆனதுனால பண்ண முடியல, கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு எக்ஸ்யூவி 700 அது மாதிரி நிறையா கார்ஸ், இவி கார்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 200 to 300 செமிகண்டக்டர்ஸ் ஒரு காரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ சென்சார்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மட்டும் இல்லை, மொபைல் ஃபோன்ஸ் அது மாதிரி எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஸோ இனிமேல் செமிகண்டக்டர் தான் மேபி நெக்ஸ்ட் 10 years or 15 years இட்ஸ் கோயிங் டு டூ. ஸோ அதில் வந்து இந்தியா ஃபோக்கஸ் பண்ணதுனால யூ ஹேவ் தீஸ் மெனி கம்பெனிஸ் ஃபோக்கஸிங். இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்லைடில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட முடியாது. கீ எனேபிளர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ மேஜர் பிளேயர்ஸ், அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த க்ரீனில் இருக்காங்க, ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆக தான் போகுது கம்மிங் இயர்ஸில். ஸோ நம்ம அதை மாதிரி தான் ஐடியா பண்ணி, ஸோ என்ன ஃப்ளரிஷ் ஆக போகுது ஃபியூச்சர்லேருந்து அதை டார்கெட் பண்ணி போயிடுச்சோன்னா ஓகே. எனக்கு இனிமேல் ஞாபகம் இருக்குது, ஐடி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுனாக இருந்தால் கூட ஆரம்ப காலத்தில், அதாவது ஒரு 30 yearsக்கு முன்னாடி அதை டார்கெட் பண்ணி போச்சாங்கன்னா தேர் இன் வெரி குட் பொசிஷன் தான். பெரிய பெரிய கம்பெனி விபி, சீனியர் விபி அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி படிச்சிங்கன்னா யூ கேன் டூ வாண்டர்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். என்னென்ன காலேஜஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா, 12th மார்க் பேஸ் பண்ணி டேரெக்டாகவும் காலேஜஸ் இருக்குது, இல்லாட்டி பேஸ்ட் ஆன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. இதெல்லாம் சம் ஆஃப் தி டாப் ப்ரைவேட் ஆர் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஓகேங்களா? இது வந்து வித்தின் தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்க, இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் டாப் ப்ரைவேட் காலேஜஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் வச்சும் போகலாம், இல்லை 12th மார்க் வச்சு, இல்லை டைரக்ட் மேனேஜ்மெண்ட் போட்டாவும் போகலாம். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ நாங்கள் இப்போ என்ன கேட்டிங்க, இதெல்லாம் டாப் ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு எல்லாம் பண்ணியாச்சு. பட் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் படிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி ஒரு காலேஜை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அதில் சீட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன. ஓ, இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா டிசைட் லொக்கேஷன், என்ன சப்ஜெக்ட் மேஜர் படிக்க போறீங்க. ஸோ லொக்கேஷன், நீங்கள் இந்தியாவில் படிக்க போறீங்களா, இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே படிக்க போறீங்களா, இல்லை இந்தியாவில் வேற எங்கேயாச்சும் ஸ்டேட்டில் மைக்ரேட் பண்ணி படிக்க போறீங்க, இல்லை சில பேர் ஃபாரின் போகலான்னு இருப்பாங்க. பட் நார்மலி இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, யூஜி இந்தியாவில் பண்ணிட்டோம், பிஜி ஃபாரினில் பண்ணுறதும் நல்லது. ஏன்னா யூஜி இந்தியாவில் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தே கேன் வெல் சஸ்டைன் ஆர் டூ குட் பர்ஃபார்மன்ஸ் இன் அப்ராட் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் மேபி அது இண்டிவிஜுவல் மாறும். சில பேர் பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ் படிச்சிருப்பாங்க, அப்போவே ரெடி ஆகிருப்பாங்க அவங்க ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு. ஸோ அவங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். பட் இங்கேயே நம்ம சிபிஎஸ்சியோ இல்லை ஸ்டேட் போர்டோ படிச்சுட்டு அப்படி வரவங்களுக்கு வந்து they can do their UG in India first and PG, consider both PG in abroad countries. அந்த லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கே இருக்க லிஸ்ட் காலேஜஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எஸ்பெஷலி என்ன சொல்லுவாங்க, டாப் காலேஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸை எடுத்துட்டு அங்கே இருக்க காலேஜ் ரேங்கிங்ஸே பேசும். நான் சொன்னேன் இல்லையா, எப்படி செலக்ட் பண்ணி காமிச்சோன்னா இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங்லாம் படிக்கணும். இதெல்லாம் நிறைய கவர்மெண்ட் ரேங்கிங்ஸ், நீங்கள் இது ஆன்லைனில் தேடினாலே கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. அது முடிச்ச அப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சில டைம் காலேஜே வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில டைம் காலேஜ் ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்களாக தான் பார்த்துக்கணும். இல்லை லோன்ஸும் பார்க்கணும். சரி, நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணணும். அதை பண்ண அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிடுற காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது. சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறதுக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ எவ்வளோ கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளாம் பிளேஸ்மெண்ட் தான் வரும். பட் டைம் மாறிடுச்சு. இப்போ ஆண்டர்ஷிப் பற்றியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுவும் எதாவது பண்ணாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் இன்ஃப்ரா அண்ட் ஃபெசிலிட்டிஸ் மஸ்ட்டு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இது ஒரு பெரிய சேலஞ்ச். அட்மிஷன் டைமில் ஒன்று சொல்லுவாங்க, உள்ளே போனால் அந்த இன்ஃப்ரா இருக்காது, இல்லாட்டி லேப் ஃபெசிலிட்டி இருக்காது, ப்ராப்பர் புக் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் மாதிரி நீங்கள் பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் படிக்க போகிறீங்க, அந்த விஷயத்துக்கு உண்டான விஷயம்லாம் அங்கே இருக்கணும். ஓகேவா?
நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் போனீங்கன்னா அங்கே ப்ராப்பர் மெக்கானிக்கல் லேப் இருக்கணும். உங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும். யூ நீட் டு மேக் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி. இல்லாட்டி கற்றுக்க முடியாது. இல்லாட்டி புக்கை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு டிகிரி மட்டும் வாங்கிட்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எல்லாம் இருக்கா என்னன்னு பார்த்துக்கணும். அப்புறம் பசங்களை எப்படி என்கேஜ் பண்ணுறாங்க. இப்போ பசங்களை எப்படி என்கேஜ் பண்ண முடியும்னா, ஸ்போர்ட்ஸ்னால் பசங்க ஆட்டோமேட்டிக்காக போவாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போவாங்க. பட் அதை தாண்டி ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதில் செமினார்ஸ் இருக்கா, வெபினார்ஸ் இருக்கா, ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் காலேஜில் செமினார்ஸ் அண்ட் வெபினார்ஸ் உங்களால் பண்ண முடியல, பண்ண விட்டுட்டீங்கன்னா ரியல் டைமில் போய் உங்களால் இன்டர்வியூ உட்காந்து பேசக்கூட முடியாது. இதை நான் நல்லாவே பார்த்தேன். எஸ்பெஷலி ரொம்ப பாவம் கோவிட் பேட்ச் பசங்களாம், வீட்லேருந்து படித்தவங்களாம் அவங்களால பேசக்கூட முடியல வரல. அப்புறம் ஃபேக்கல்ட்டிஸ் எப்படிப்பட்ட ஃபேக்கல்ட்டிஸ், இன்டர்ன்ஷிப் இருக்கா, பண்ணுறாங்களா. நிறைய காலேஜஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்டர்ன்ஷிப்பு பிளேஸ்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. சரி, பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாது 100% ஒத்துக்கிறேன். இன்டர்ன்ஷிப் கூட அவங்க பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பாருங்க, இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர போகிற காலேஜோட சீனியர்ஸ் கிட்ட பேசுங்க. சீனியர்ஸ்னா எந்த மாதிரி சீனியர்ஸாக இருக்கணும்னா, நான் பார்த்துருக்கேன், நான் படிச்சப்பெல்லாம் அப்படிதான் சீனியர்ஸ்லாம். நான்ப்பா இந்த காலேஜாக வந்து சேர்ந்த ஏன்ப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அங்கே படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நல்லா. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒரு ப்ராப்பர் ஐடியாவோட படிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம். ஸோ அதான் டாக் வித் அலுமினா பேசலாம் நீங்கள் எல்லாருக்கிட்டையும், பட் ப்ராப்பர் அலுமினியாக இருக்கணும். அந்த காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு வேலையில் இருப்பாங்க, அவங்ககிட்ட படிக்கணும், கொஞ்சம் ஐடியாஸ் கேதர் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஐடியாஸ் நீங்கள் கேதர் பண்ணீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மெயினாக நல்லது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிசோர்ஸஸில் இது வந்து நீங்கள் என்ன தான் காலேஜில் போய் படித்தாலும் அப்ஸ்கில் பண்ணணும் இல்லையா. உங்களோட ஃப்ரீ டைமில் சாட்டர்டே சண்டேஸ் நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா, அதான் சொல்லலை, அப்ஸ்கில் பண்ணுறது கூட ஒரு வாரி நம்மளை மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது. நான் இன்னுமே அப்ஸ்கில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா சாட்டர்டே சண்டேஸ் இஸ் த டைம் வேர் நோபடி வில் டிஸ்டர்ப் யூ. ஸோ அதுதான் ஃப்ரீ டைம். இதெல்லாம் தான் ரிசோர்ஸஸ். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதில் சில இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சில இது சீப்பாக இருக்கும், சில இது ஃப்ரீ இருக்குது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, லிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் எடுத்து பாருங்கள். நீங்கள் ரொம்ப உண்மையாகவே நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கீங்க, யூஸ்ஃபுல் பண்ணுறீங்க, உங்களால் அந்த கைண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா தென் கோ ஃபார் எக்ஸ்பென்சிவ் ஒன்று அவர் போயிடுவான். ஸோ இதுதான் நான் எல்லாருக்குமே கொடுக்குற ஐடியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஸோ எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அடுத்து, யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் ஃபார் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படி தான் இருக்குது. அது அடுத்த ஒரு ஸ்லைடு வச்சுருக்கேன் என்னன்னு சொல்கிறேன், ஓகேவா. ஸோ என்ன வரப்போகுது, என்ன ட்ரெண்டில் இருக்குது, என்ன ட்ரெண்ட் அடுத்தது வரும், அதெல்லாம் கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பெஸ்ட் திங் அதுதான். நீங்கள் படித்து முடிக்கிறப்ப எப்படி இருக்கணும்னா, ஓகே வேலை போய் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறது தப்பு இல்லை, பட் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நியூஸ் லெவலாக நீங்கள் பார்ப்பீங்க, ஐபிஎம்ல 10,000 பேர், ஹெச்ஆர்ஏ ஏஐ வேலையை விட்டு தூக்குனிச்சு அப்படி இப்படின்னா. என்றைக்குமே இன்னொருத்தங்க நீங்கள் வேலைக்கு போகிறப்போ இந்த மாதிரி லே ஆஃப், ஹையரிங், ஃபயரிங் இருக்க தாங்க செய்யும். இஃப் யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் தோஸ் திங்ஸ் அந்த மாதிரி போங்க, ஓகே. பட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட்ஸ் நெக்ஸ்ட் பிக் திங். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னாலே நிறையா பேசலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இருக்கா இல்லையா, பாவேஷ் அகர்வால், ஓலா, எல்லாருக்குமே தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், மைக்ரோசாஃப்ட்ல இன்ஜினியராக இருந்தார். அந்த வேலையை விட்டுட்டு வந்து ஹி வாண்டட் டு, ஐ மீன் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் இல்லையா. பட் இவர் வந்து ஒரு ரியல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாரு. என்னன்னா டாக்ஸி கிடைக்கிறது. டாக்ஸி ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லணும், வந்தால் ஒரு ரேட் வரும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும், லஞ்ச் டைம் கிடைக்காது, கரெக்டாக. ஸோ அது எப்படி வந்து அவரு கிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு சால்வ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஹி கேம் அவுட் வித் அண்ட் டாக்ஸி புக்கிங் ஆப். இது ஆல்ரெடி இருக்கிற கான்செப்ட்லாம் ஃபாரின்ல ஆல்ரெடி இருக்கு, ஊபர், ஓகே. பட் இந்தியன் கான்டெக்ஸ்ட்டுக்கு அதே ஐடியாவை எடுத்து எப்படி சால்வ் பண்ணாருங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும், ஓகேவா. ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஃபாரின்ல இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அங்கே எப்படி சால்வ் பண்ணாங்க அதே எடுத்து இந்தியாலையும் பண்ணலாம், தப்பு இல்லை, ஓகே. end of the day யுவர் ப்ராப்ளம் சால்விங் தி ப்ராப்ளம், நம்ம அதை தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதெல்லாம் வந்துருச்சு, தடுக்க முடியாதது. இனிமேலும் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன், இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன்னா அது அது எப்படின்னா, ஒரு காலத்தில் கூகுள் வந்துச்சு, கூகுள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லையா. இன்ஃபேக்ட் அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின். கூகுள்ங்கிறது கம்பெனியோட பேர். எல்லாருமே பாருங்க கூகுள் பண்ணி பாருங்க, அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுவும் கண்டிப்பாக ஏஐ இம்பேக்ட் இருக்க தான் போகுது. இது நான் எனக்கு தெரிஞ்ச யூஸ் 2 டூல்ஸை போட்டு வச்சிருக்கேன். இது தெரியாமல் நீங்கள் கண்டிப்பாக நிறைய வச்சிருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் தே ஆல்சோ டூ மிஸ்டேக்ஸ். பட் கற்றுக்கிறதுக்கு நிறையா யூஸ் பண்ணுங்க. இதே வந்து ஃபைனலாக டெலிவர் பண்ணிடாதீங்க. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு
உங்களோட ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நான் ஆட்டோமேட் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஐ மீன், I really want to help people. At the same time, I want to share my experiences. Thank you.